அப்போ முதலமைச்சர் அதை கேட்டாரா, டிஸ்கஸ் பண்ணாரா, இல்லை அவர் கவனத்துக்கு சில அதிகாரிகள் கொண்டு போகலையா, திட்டமிட்டு தடுத்தார்களா? இந்த கேள்வி நான் இப்போ வைக்கிறேன். காரணம் என்னன்னா, தமிழ்நாடு அரசிலும் ஆர்எஸ்எஸ் சிந்தனையுள்ள மூத்த அதிகாரிகள் ஊடுருவி இருக்கிறாங்க, ரகசியமாக தொடர்பில் இருக்கிறாங்க. இதை சொல்கிறதுக்கு எனக்கு எந்த தயக்கமும் இல்லை, வெக்கமும் கிடையாது. ஆர்எஸ்எஸ் சொன்ன தீவிரவாத இயக்கம் இல்லை. இங்கே ஒரு கொள்கை சார்ந்த ஒரு ஆட்சி நடக்கிற போது அந்த அரசுக்கு தான் விசுவாசமாக இருக்கணும். நீங்கள் சத்தம் இல்லாமல் இங்கே தகவல்களை கடத்துறது, அவங்க சொல்கிற அஜெண்டாவை சத்தம் இல்லாமல் திணிக்கிறதுன்னு கடந்த 3 ஆண்டுகள் ஆட்சிக்கு வந்து 4 வருஷம் ஆயிடுச்சு. 1 வருஷம் அப்படி பார்த்தாங்க, முதலமைச்சர் எதையும் கண்டுக்கிற மாதிரி இல்லை, அல்லது நம்ம என்ன பண்ணாலும் ஒரு இது நடவடிக்கை எடுக்கிற மாதிரி இல்லை. ரைட்டு, ஒன்றொன்னா புகுத்துவோன்னு. குறிப்பாக கல்வித்துறையில் அவ்வளவு அட்டூழியங்கள் நடக்குது. புதிய கல்விக் கொள்கையில் இருக்கிற சில விஷயங்களை சத்தமெல்லாம் அமல்படுத்துறது, பாடத்திட்டங்களில் சேர்ப்பு நீக்கெல்லாம் வருது, தெரியாமல் நடந்துடுச்சு, அப்படி இப்படிலாம் எவ்வளோ சால்ஜா பெண்ணாலும் சொல்லுங்கள். இது அத்தனையும் திட்டமிட்டு சில அதிகாரிகளால் செய்யப்படுறதுதான். அது எந்த உயர் அதிகாரின்னு முதலமைச்சர் கண்டுபிடிக்கட்டும். எப்படி கண்டுபிடிக்கணும்னு அவருக்கு தெரியும். இல்லை, இன்டெலெக்சுவல் இருக்காங்களே டிஎம்கே, அவங்க பார்த்துட்டு அவங்க சைட்ல இருந்து டிஎம்கே சொல்லலை சொல்லுவாங்க சார், இந்த மசோதா முழுமையா இல்லாம இருக்கு சார், இதை நிறைவேற்றி பிரயோஜனம் இல்லை சார், இதுக்கு அப்புறமா ஆளுநர் தலையிடுவார் சார்னு ஒருத்தரையே சொல்லலை. அப்ப நீங்க எதுக்காக பயந்தீங்க? அப்ப பயப்படுற ஒரு அரசு எப்படி தீரம் மிக்க துணிச்சல் மிக்க திராவிட மாடல் அரசா இருக்க முடியும்? அது வெற்று வார்த்தை தானே. நடந்த பிறகு விமர்சிக்கிறது ஈஸின்லாம் நான் சொல்லலை சார். இந்த இதை கொஞ்சம் கூட யோசிக்கலன்னா அந்த மசோதாவை எழுதுனது யார்? எனக்கு சொல்லுங்க, மக்களுக்கு சொல்லுங்க. இப்படி ஒரு சொதப்பலான மசோதாவை, அறகுறையான மசோதாவை எழுதியது யார்? முழுமையாக எழுத விடாமல் தடுத்தது யார்? நீங்க என்ன எழுதினாலும் நிறைவேற்றுறதுக்கு மட்டும் மெஜாரிட்டி இருக்கு. ஒரு சர்ச்சைக்கு நிரந்தர தீர்வுக்கு தான் இந்த மசோதாவை கொண்டு வர்றீங்க, பொலிட்டிக்கல் வில் பவரோட கொண்டு வந்தீங்க, நான் மறுக்கலை. அதை முழுமையடைய செய்யாமல் வேண்டுமென்றே சில்மிஷம் செய்து அதில் ஒரு செங்கலை உருவிய கருப்பு ஆடியது. முதலமைச்சர் இதை கண்டுபிடிக்க முயற்சிக்கலைன்னா அவர் தலையில் அவரே மண்ணவாரி போட்டுக்கிறார்னு அர்த்தம். இது வேற சில விஷயங்களை கொண்டு போய் அவரை தெருவில் நிறுத்தும், முச்சந்தில நிறுத்தும், அவமானத்தில் தலைகுனிய வைக்கும். Presta Premium Women's Wear. Let your body love it.